அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோகினியை வசியம் செய்யக்கூடிய மோகினி வசீகர குடுவையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது எல்லாருமே மோகினியை பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. என்ன மோகினிங்கிறது பேய் பிசாசு அப்படிங்கிற மாதிரி அந்த மோகினியை வசியம் செய்கிறதுக்கு கூட ஒரு சில பேர்கள்லாம் பய உணர்வோடு அந்த மோகினியை வசியத்தை எடுப்பாங்க. சரிங்களா? என்னென்னா மோகினி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மக்களுடைய தவறான கண்ணோட்டத்தில் போய் இந்த மோகினி விஷயங்கிறது தப்பான விஷயங்களை உருவாக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? உண்மையிலேயே அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? மோகினிங்கிறது சக்தி அம்சங்களில் 64 வடிவங்களில் ஒரு தெய்வம். சரிங்களா? அதுவும் ஒரு 64 வடிவங்களில் அம்பிகையோடைய 64 வடிவங்களில் அதுவும் ஒரு தெய்வம். சரிங்களா? உண்மையிலேயே அது ஆதிசக்தியுடைய ஒரு வடிவம் தான். சரிங்களா? தெய்வம். சரிங்களா? அதை நம்ம வசியம் பண்ணால் என்னென்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் யாரை வேண்டுமானாலுமே நம்ம என்ன செஞ்சு போடலாம், வசியம் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் பார்த்து ஒரு மாந்திரிகராக இருந்தீங்க, இல்லை ஒரு பூசாரியாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலுமே நீங்கள் இந்த வசிய வேலைகளை செய்து கொடுக்கலாம். சரிங்களா? உங்களை பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு வசியமாவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு, மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மோகினி வசியம் பண்ணியாச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க மோகினி விஷயத்தை எடுத்தாச்சு அப்படின்னா, மோகினியை மனசார நினச்சி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு வர்றாங்க, உங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மோகினி வசிய எந்திரத்தை மட்டும் நீங்கள் போட்டு மோகினியை மனசார தியானம் பண்ணி இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார தியானம் பண்ணி அந்த சக்கரத்தை யார் உங்களை தேடி வர்றாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் இந்த எந்திரத்தை கொடுத்தாலே போதும், அங்கே அவங்க 2 பேரும் ஒற்றுமையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் இந்த மோகினி. அதுவும் வசியத்துக்கு ரொம்பவும் பெயர் பெற்ற தெய்வம்னா இந்த மோகினி தான். சரிங்களா? இந்த மோகினி தெய்வத்தை வச்சு யாரை வேண்டுமானாலும் நம்ம வசியம் பண்ணலாம். சரிங்களா? உங்களை பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு வசியமாவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பலன்கள் தான் இந்த மோகினியை வசியம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பலன்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த மோகினியை வச்சுலாம் குறியெல்லாம் சொல்ல முடியாது. வசிய வேலைகள் அனைத்துமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த மோகினி விஷயம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா, உங்களுடைய ஒரு தொழில் பண்ணீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்களை தேடி உங்களுக்கு கூட்டம் அது வரும். அதே போல் ஒரு பெரிய ஒரு அரசியலில் இருக்கிறவங்களும் இந்த மோகினி விஷயத்தை எடுக்கலாம். அதே போல் இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கக்கூடியவங்க, அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கக்கூடியவங்களாம் அந்த மோகினி வசிக்கிற குடிவை பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளை பார்க்கக்கூடிய எல்லாருமே நம்ம மேலே ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு வசியமாவாங்க. இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மோகினி விஷயத்தை எடுக்கும். மோகினி விஷயத்தை எடுத்தாச்சு அப்படின்னா நம்மளுடைய தேஜஸ், அதாவது முகங்கிறது ஒரு அழகு கூடும். சரிங்களா? அழகு கூடுனா நம்மளை பார்க்குற எல்லாருமே நம்ம மேலே ஆசைப்படக்கூடிய ஒரு எண்ணத்தை தூண்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால இந்த மோகினிங்கிறது வசியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தெய்வம். சரிங்களா? இந்த வசிய சக்தி உங்களுக்கு வேணும், இந்த மோகினியை நீங்கள் வசியம் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோகினி விஷயத்தை நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? அதாவது மோகினியை பற்றி எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்தை முதல்ல விட்டுறணும். சரிங்களா? அதை ஒரு பெத்த தாய் போலையும் சக்தியோடைய வடிவம் போல் நம்ம மனசார நினச்சி நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா மோகினி நம்மளுக்கு நேர்லேயே நம்மளுக்கு பிரசனமாகும். அதை விட்டுட்டு மோகினியை தவறான கண்ணோட்டத்தில் நம்ம எடுத்து பூஜை பண்ணணும் அப்படின்னா மோகினியோட சாபங்களுக்கு நம்ம ஆளாயிரும். சரிங்களா? நான் கொடுக்கக்கூடியது சிவமோகினி. சரிங்களா? இந்த மோகினியை நம்ம வசியம் பண்ணோம் அப்படின்னா உலகத்தில் எந்த வசிய காரியங்களை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இந்த மோகினி குடுவையை எந்த இடத்துல நம்ம வச்சு வணங்குறோமோ அந்த இடத்துல அந்த மோகினியுடைய சக்திகள் அந்த குடுவைக்குள்ள கிரகிச்சிருக்கும். சரிங்களா? இந்த மோகினி வசீகர குடுவைகளை பார்த்தீங்கன்னா மோகினி வசிய எந்திரம்,
மோகினியை வசியம் செய்யக்கூடிய மூலிகைகள், வசியம் செய்யக்கூடிய சில கட்டுப்பாட்டு எந்திரங்களெல்லாம் வச்சு தான் அந்த மோகினி குடுவைகளை வந்து கட்டுவோம். இந்த குடுவையை கொண்டு போய் நீங்கள் வந்து வெறும் 11 நாள் மட்டும் பூஜை பண்ணி நீங்கள் மோகினியை சித்து எடுக்க முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட பவர் உள்ள மோகினியை தான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மோகினி வசீகர குடுவையை பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு வெள்ளித்தகடு இல்லைன்னா காரியத்தகடு இல்லைன்னா பஞ்சலோகத்தகடு, இந்த 3 தகடில் ஏதாவது ஒரு தகடை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை அந்த தகட்டில் நீங்கள் என்ன செய்யணும் எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம், பன்னீர், இளநீர், பால் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்தை நல்லா விபூதியை வச்சு தொடச்சிட்டு அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் மோகினி வசிய மை இருந்துச்சுன்னா வைங்க. இல்லைன்னா அதாவது அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ இந்த 5 பொருட்களையும் நல்லா சேர்த்து அந்த தகட்டில் நல்லா தடவிட்டு அந்த தகட்டில் மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விபூதி தட்டில் என்ன செய்வீங்கன்னா ஒரு தட்டில் விபூதியை பரப்பி அந்த எந்திரத்தை அந்த விபூதி தட்டு மேலே வச்சு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த மோகினி வசீகர மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து முடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணி முடித்து அந்த எந்திரத்தை தயார் பண்ணி முடித்து வச்ச பிறகு ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு நான் சொல்லக்கூடிய மூலிகைகளுக்கு பூராமே காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேரை பூராமே நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய மூலிகை என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா வெள்ளருக்கு மூலிகை. சரிங்களா? அடுத்து வெள்ளை குன்றுமணி மூலிகை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணியுடைய மூலிகை. அடுத்து சீதாதேவி செங்கலநீர் மூலிகை. சரிங்களா? அடுத்து விஷ்ணு கிராந்தி, வெள்ளை விஷ்ணு கிராந்தி தெரியுங்களா? அந்த வெள்ளை விஷ்ணு கிராந்தியுடைய மூலிகை. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னாயிருவி மூலிகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் சினிங்கி மூலிகை. அடுத்து நத்தைச்சூரி மூலிகை. சரிங்களா? நத்தைச்சூரி மூலிகை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனை வணங்கி மூலிகை. அடுத்து குப்பைமேனி மூலிகை. அடுத்து தும்பை. சரிங்களா? இந்த மூலிகைகளை பூராமே பௌர்ணமியில் காப்பு கட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூலிகைகளுக்கெல்லாம் காப்பு கட்டி சாபம் போக்கி இந்த மூலிகைகளை பிடுங்கணும். மூலிகையில் சாபம் போக்காமல் இந்த மூலிகைகளை பிடுங்கணும் அப்படின்னா மூலிகையுடைய எதிர்மறையான பலன்களை தான் நம்மளால் பெற முடியும். எந்த ஒரு மூலிகைகளாக இருக்கட்டும், மூலிகைகளுடைய சாபம் போக்கி இந்த மூலிகைகளை பிடுங்கிக்கிறணும். சரிங்களா? இந்த சாபம் போக்குறது நம்மளுடைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கோம். அதை போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும். சரிங்களா? சாபம் போக்கி இந்த மூலிகைகள்லாம் பிடுங்கி முடித்த பிறகு ஒரு பௌர்ணமி இரவில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மண் குடுவை ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த மண் குடுவையில் கலசத்துக்கு நூல் சுற்றுவது போல் என்ன செஞ்சுக்கிங்கன்னா சுற்றிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மண் குடுவையில் ஃபுல்லாமே கோமயம் இருக்குது பாருங்கள், பசு கன்று ஈன்ற பசுவுடைய கோமயம் கொஞ்சம் எடுத்து அந்த கோமயத்தை நல்லா தொட்டு அந்த அந்த குடுவையுடைய உள்பகுதி வெளிப்பகுதி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த குடுவைக்கு நூல் சுற்றிட்டு அந்த குடுவைக்குள்ளே சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதியை ஒரு அரை களையத்துக்கு கொட்டிட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், முன்னோர்கள், சிவபெருமான், விஷ்ணுபெரு எல்லா தெய்வங்களையும் மனசார வணங்கிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூலிகைகளுடைய வேரை பூராமே என்ன செஞ்சிடறேன், நான் சொன்ன மூலிகையெல்லாம் வேறு மட்டும் நீங்கள் எடுத்து பஞ்சவர்ண நூலால் அந்த வேறு முழுவதையுமே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சுற்றி ஒரு கட்டுமாறு போட்டு கட்டி அந்த குடுவைக்குள்ளே குடுவைக்குள்ளே வச்சுட்டு மோகினியுடைய வசீகர எந்திரத்தையும் அந்த குடுவைக்குள்ளே வைங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விநாயகருடைய வசிய எந்திரம் இருந்தாலும் அதையும் சேர்த்து நீங்கள் உள்ளக்க வைக்கலாம். சரிங்களா? வச்சு நீங்கள் அந்த எந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா வாயில் பகுதியை என்ன செஞ்சீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியால் அந்த வாயில் பகுதியை கட்டி அந்த வாயில் பகுதி மேலே மோகினியுடைய வசிய மையை நீங்கள் வச்சுட்டு இந்த குடுவை என்ன செய்றீங்கன்னா ஒரு விபூதி தட்டு ஒன்று தட்டில் ஒரு விபூதி பரப்பி அந்த குடுவையை அந்த விபூதி தட்டு மேலே வச்சு இந்த குடுவைக்கு வெத்தலை, பூ, பழம்,
தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த குடுவைக்கு பூஜை போட்டு முடிச்சுட்டு இந்த குடுவைக்கு ஒரு படையல் போடணும். சரிங்களா? இந்த குடுவைக்கு ஒரு 11 நாள் இந்த குடுவைக்கு நம்ம என்ன செய்யணும்னா பூஜை பண்ணணும். சரிங்களா? இந்த படையல் போட்டு முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த படையலை வச்சா போதும். என்ன வைக்கணும் அப்படின்னா சைவ படையல் தான். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. பசும் பாலில் நாட்டு சக்கரை போட்டு வைங்க, இல்லைன்னா தேன், இல்லைன்னா பனங்கற்கண்டு இது போட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த தெய்வத்துக்கு படையலாக வைங்க. தயிர் சாதம், சரிங்களா? தயிர் சாதம் இல்லைன்னா கல்கண்டு சாதம், சரிங்களா? இந்த மாதிரி இதை வைங்க. அதே போல் லட்டு, ஸ்லேப் இந்த இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது வச்சு வணங்குங்க. உங்களால் முடிஞ்சது எதுவோ அதை வச்சு படையலை வச்சு வணங்குங்க. சரிங்களா? முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் இந்த படையலை வச்சு வணங்குனீங்க அப்படின்னா இந்த குடுவையானது என்ன செய்யணும், உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த குடுவையை நீங்கள் வச்சு வணங்குனீங்க அப்படின்னா மோகினி இந்த 11 நாளுக்குள்ளேயே ஒரு சில பேர்களுக்கு மோகினி நேரில் பிரசனமாகும். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு கனவு ரீதியாக பிரசனமாகும். கனவுல உங்களுக்கு ஒரு சத்திய வாக்கு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு என்னச்சுன்னா மஞ்சள் கையில் அள்ளி கொடுத்துட்டு போகும். இல்லைன்னா ஒரு சில பேர்களுக்கு விபூதி அள்ளி கொடுத்துட்டு போகும். சரிங்களா? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% விபூதியை கொடுத்துட்டு போகும் நம்மளுக்கு. சரிங்களா? அந்த எந்திரத்தை நீங்கள் பூஜை செய்யும் போது அந்த விபூதி ஒன்று உங்கள் கையில் கொடுத்துட்டு போகும். அந்த விபூதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம். உங்களை தேடி வர்றவங்களுக்கு அந்த விபூதியை ஒரு சுத்தமான விபூதியில் கலந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த விபூதியை நீங்கள் யாருக்கு வசியம்னு உங்களை தேடி வர்றாங்களோ அந்த விபூதியை நீங்கள் பூசி விட்டாவே போதும். அவங்க காலம் முழுவதும் உங்களுக்கு வசியம் அடைப்பாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த மோகினியுடைய விஷயம். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு குங்குமம் கொடுத்துருப்போம். அந்த குங்குமத்தை மனசார மோகினியை நினச்சி உங்களுக்கு உங்கள் வசியமாகணும்னு சொல்லி ஒரு 3 தடவை தியானம் பண்ணி கொடுத்தாவே போதும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்டது இந்த வசியம் மாதிரி. சரிங்களா? மோகினி வசியம் பண்ணி வச்சுருந்தாத்தே இந்த வசிய வேலைகளெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும். சும்மா மோகினி வசியம் பண்ணாமல் எந்த ஒரு வசிய பூஜையும் யாருனாலையும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் இந்த மோகினி விஷயத்தை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாந்திரிகராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லா விஷயத்துக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்னா இந்த மோகினி விஷயம்தான். சரிங்களா? இந்த மோகினி வசீகர குடுவை யாருக்கும் வேணும், இந்த மோகினியை நீங்கள் வசியம் எடுக்கணும், மோகினி சம்மந்தப்பட்ட ஆர்வம் உள்ளவங்க நம்மள்கிட்ட ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மோகினி வசீகர குடுவைகள் வாங்கி பயன்படுத்திக்கிறலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா மாந்திரிகர்கள் மட்டும்தான் இந்த மோகினியை விஷயம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? வீட்டில் உள்ளவங்களும் சரி, தொழில் பண்ணக்கூடியவங்க, கடைக்கு கூட்டம் வரணும், ஒரு உயர்ந்த தொழில் பண்ணக்கூடிய நகை கடையில் இருக்கக்கூடியவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் வச்சுருக்கக்கூடியவங்களும் இந்த மோகினி வசீகர குடுவையை உங்களுடைய கடையில் பயன்படுத்தினாலும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கடையில் வசீகர சக்திகள் அதிகரிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த மோகினி வசீகர குடுவையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.